I am Dr. VPSD Pathirana, Provincial Director of Northern Province. This is regarding the present crisis situation in Base Hospital Chava Kacheri. வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் விபிஎஸ்பி பத்திரனா அவர்களால் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் தற்போது நிலவுகின்ற அந்த நெருக்கடியான சூழ்நிலை சம்பந்தப்பட்ட அவரால் தெரிவிக்கப்பட்ட அந்த கருத்தை நான் தமிழிலே இங்கே கூறுகின்றேன். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே தற்போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அங்கே நோயாளர்களுக்கான சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன. அந்த வைத்தியசாலையிலே வைத்திய நிபுணர்கள், வைத்திய அதிகாரிகள் தற்போது பணிப்புறக்கணிப்பிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களால் தற்போதைய வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஆர் அச்சுதன் அவர்கள் சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஆர் அச்சுதன் அவர்கள் ஜூன் மாதம் 14ஆம் தேதி மத்திய சுகாதார அமைச்சினாலே இந்த வைத்திய அத்தியட்சகரின் கடமையை மேற்பார்வை செய்வதற்காக இங்கே நியமிக்கப்பட்டிருந்தார். உண்மையிலே அதுவரை அந்த வைத்தியசாலையிலே நான் பல தடவைகள் அந்த வைத்தியசாலைகளுக்கு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரோடு சென்று பார்வையிட்டிருக்கின்றேன். அந்த வைத்தியசாலை குழாமினர், வைத்தியசாலை பணியாளர்கள் மிக சிறப்பான சேவையை அந்த பிரதேச மக்களுக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வைத்தியசாலையிலே பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, பல புதிய பிரிவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன, பல அபிவிருத்தி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதிர்காலத்திலே பல பிரிவுகள் திறக்கப்பட இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அவர்கள் நிறைய விடயங்களை அந்த பணியாளர்கள் மிக திறம்பட சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே துரதிர்ஷ்டவசமாக தற்போது நியமிக்கப்பட்ட புதிய வைத்திய அட்சியர் அவர்களின் நியமனத்திற்கு பின்னர் அவரது நடத்தைகள், குறிப்பாக அங்கே இருக்கின்ற பணியாளர்களோடு சம்பந்தப்பட்ட அவர்கள் நடந்து கொள்கின்ற விடயம் சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் இங்கே எங்களுக்கு கிடைக்கப்பெற்றன. 2 நாட்களுக்கு முதல் அந்த வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்களும் சில வைத்திய அதிகாரிகளும் வந்து என்னை இங்கே சந்தித்திருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு அந்த வைத்தியசாலையிலே பணியாற்றிய கூடியதாக அந்த சூழல் உகந்ததாக இல்லை என்று எனக்கு தெரிவித்திருந்தார்கள். எனவே தாங்கள் அங்கே பணியாற்றுவதற்கான ஒரு உகந்த சூழலை ஏற்படுத்தி தருமாறு என்னை கேட்டிருந்தார்கள். எனவே இந்த விடயத்தை நான் மாகாண மட்டத்திலே இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும் மத்திய சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுக்கும் இந்த விடயத்தை அவர்களது கவனத்துக்கு நான் கொண்டு வந்திருந்தேன். அவர்களால் எனக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இவர்களால் தெரிவிக்கப்பட்ட முறைப்பாடுகள் சம்பந்தமாக ஒரு விசாரணையை மத்திய சுகாதார அமைச்சினாலே முன்னெடுக்கப்படும் என்றும், அந்த விசாரணைகள் முடியும் வரை தற்போதைய வைத்திய அத்தியட்சகரை தற்காலிகமாக இந்த மாகாண பணிமனைக்கு இடமாற்றம் செய்வதென்றும், இந்த பிரச்சனை, இந்த நெருக்கடி நிலை தீரும் வரைக்கும் தற்காலிகமாக இன்னொரு வைத்திய அதிகாரியை அங்கே வைத்திய அத்தியட்சராக நியமிக்கும்படியும் எனக்கு ஆலோசனையும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே நான் தற்காலிகமாக இன்னொரு வைத்திய அதிகாரியை டாக்டர் ரஜீவ் அவர்களை அந்த வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக நான் நியமித்திருந்தேன். அவரது கடமையை பொறுப்பெடுப்பதற்காக நான் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடன் 2 தடவைகள் நான் அங்கே சென்றிருந்தேன். உண்மையிலே அந்த வைத்திய அதிகாரிக்கும் புதிய வைத்திய அத்தியட்சருக்கு இந்த பொறுப்பை வழங்குவதற்காக. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2 தடவைகளிலும் தற்போது அங்கே இருக்கின்ற வைத்திய அத்தியட்சகர் அவரை தனது கடமையை பொறுப்பேற்பதற்கு அனுமதிக்கவில்லை. எனவே எனது கடமையை நான் செய்ய விடாது தடுத்தமைக்காக நான் அதற்குரிய முறைப்பாடை நான் இப்போது செய்திருக்கின்றேன். எங்களுடைய நோக்கம் யாரையும் குற்றச்சாட்டுவதல்ல. உண்மையிலே ஒரு விசாரணை, இதில் யார் சரி யார் பிழை என்று நான் இங்கே கூற விரும்பவில்லை. உண்மையிலே அந்த ஒரு விசாரணை முடிந்த பின்னர் தான் அதை சொல்லக்கூடியதாக இருக்கும், யார்களே சரி யார் பிழை என்று. ஆனால் எங்களுடைய தற்போதுள்ள நோக்கம் அந்த வைத்தியசாலையை ஒரு சுமூக நிலைக்கு கொண்டு வர வேண்டும், அங்கே சேவைகள் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் எங்களுக்கு இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு முன்னெடுத்திருந்தோம்.
தற்போது மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து அந்த விசாரணை குழு வந்து தங்களுடைய விசாரணைகளை இன்று ஆரம்பித்திருக்கின்றது. எனவே எங்களுடைய நோக்கம் நோயாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த நோயாளர்களுக்கு வளமையான சேவை திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.